ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திவ்ய தேசங்களிலே சேவை சாதிக்கின்ற எம்பெருமான் அடியவர்களின் விருப்பத்திற்கு இணங்க பற்பல விதங்களிலே சேவை சாதிக்கிறான். சில அடியவர்களுக்கு எம்பெருமானை பல பல ஆபரணங்களோடு மாலையோடு சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். சில அடியவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவாராதனத்தை சேவிக்க வேண்டும் என ஆசை இருக்கும். இப்படி ஒவ்வொரு அடியவருக்கு ஒவ்வொரு விதமாக சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அத்தனை சேவைகளையும் எம்பெருமான் அடியவர்களுக்கு கொடுக்கிறான். இது எல்லாவற்றையும் விட மேலான சேவை ஒன்று உண்டு என்றால் அது திருமஞ்சன காலங்களிலே எம்பெருமான் சேவை சாதிப்பது. திருமஞ்சன காலங்களிலே ஒத்தை வஸ்திரத்தோடு ஒரு திருவாபரணமும் இல்லாமல், புஷ்பம் மாலை எதுவும் இல்லாமல் தன்னுடைய திருமேனி அழகை மொத்தமாக அனுபவிப்பதற்காக அடியவர்களுக்கு அவன் காட்டிக் கொடுக்கிறான். இதை சர்வஸ்வ தானம், மொத்தத்தையும் எம்பெருமான் அடியவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கிறான் என்று தெரிவிப்பார்கள். அப்படி அவனுடைய அழகு அந்த சமயத்திலே சேவிக்கும் பொழுது நம்மை கண்ணை கட்டி காட்டிலே விட்டார் போல் இருக்கும். இந்த அழகை எப்படி அனுபவிப்பது, எந்த அழகை முதலிலே அனுபவிப்பது, எப்படி நாம் போவது என்று தெரியாமல் திண்டாடுவோம். அப்படி நாம் திண்டாடிவிடக்கூடாது என்பதற்காக பெரியவர்கள் இந்த அழகை நாம் சேவிக்கின்ற காலத்திலே ஒரு முறையாக செல்ல வேண்டும் என்பதற்காக திருமஞ்சன கட்டியம் என்கிற பாசுரத்தை அமைத்தார்கள். அந்த திருமஞ்சன கட்டியத்திலே எம்பெருமானுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றாக வர்ணிக்கப்படும். எப்படி என்றால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே அந்தந்த அவயவம் எப்படி வர்ணிக்கப்பட்டதோ அதிலிருந்து முக்கியமான வரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள், இரகசிய கிரந்தங்கள் இவைகளிலே அந்தந்த அவயவங்கள் எப்படி வர்ணிக்கப்பட்டதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பாசுரமாக அந்த திருமஞ்சன கட்டியம் இருக்கும். எம்பெருமானுடைய அழகை அந்த திருமஞ்சன கட்டியத்தை கொண்டு நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த வழியிலே இந்தந்த அவயம் இது முதலாக ஆரம்பித்து இதுவரை, உதாரணத்திற்கு திருமுடியிலிருந்து ஆரம்பித்து திருவடி வரை அல்லது திருவடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடி வரை நாம் அனுபவிப்பதற்கு இந்த திருமஞ்சன கட்டியம் மிகவும் உதவுகின்றது. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருமஞ்சன சேவை, இந்த சர்வஸ்வ தானம் என்று சொல்கிறோமே, அப்படி தன்னுடைய திருமேனி அழகை காட்டிக்கொண்டு அவன் அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற இந்த சேவையை நாம் சேவித்து அதே சமயத்திலே திருமஞ்சன கட்டியம் கொண்டு அவனுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றாக அனுபவிக்கலாம். வாரீர். அக்ரே கிருத்வா கமபி சரணம் ஜானுனைகேன திஷ்டன் பச்சாத் பார்த்தம் விவலனஜுஷா சக்ருஷா பிரேக்ஷமாணா சப்யே தோத்ரம் கரசரசிஜே தட்சிணே ஞானமுத்ராம் ஆவிப்ராணோ ரதமதிவசன் பாது நः சுதவேஷः ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகபர்யங்கமுத்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம் தாசாமாவிரபூச்சௌரிः ஸ்மயமானமுகாம்புஜः பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மதமன்மதः ஆழ்வார்கள் மடலெடுக்கும் அழகுடைய பெருமாள் ஆய்ச்சியரை பணிகொண்ட மணவாளப் பெருமாள் ஆழ்ந்தாரைக் கரையேத்தவதரித்த பெருமாள் ஆனைக்கண் அருளையீந்தவருளாளப் பெருமாள் ஆணை மறித்தழகாலே வல்ல பெருமாள் ஆழிகொண்டன் இரவிமறை தருள் செய்த பெருமாள் ஆழ்கடலை கடைந்த மலர் கமுதூட்டும் பெருமாள் ஆழ்வார்க்கு பின்னெறியை அளித்துகந்த பெருமாள் நம் தெய்வசிகாமணி பெருமாள் திருவுக்கம் திருவாகியவான் இளவரசான தேவர் அடலாயர் தங்கொம்பினுக்கு விடை கொண்டு நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தராய்
நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வழகை பின்னானார் வணங்க வந்து திருமடந்த மண்மடந்த இருபாலந்திகழ சீரிய சிங்காசனத்தின் மேல் தண்டாமரை சுமக்க செங்கமலக்கழலில் சித்திதழ் போல் விரலுமாய் அடிச்சோதினி நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ என்னம்படி நிலையார நின்னவழகும் கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோல்கைச் சரையினாராய் பசுநிறமேய்ப்பு வந்து கண்ணுமே திரிது வந்தவாத்சல்யம் விளங்கும்படி நல்லங்கமுடையதோர் கோலூன் நின்னவழகும் முடிச்சோதியாயுனது முகச்சோதி மலர்ந்ததுவோவென்னு கோவிந்தா விழேகத்தால் திருமுடியில் நல்தரித்த சுவாமித்வ பிரகாசகமாய் கதிராயிரமிரவி கலந்தரித்தால் ஒத்த நீண் முடியும் சவிலாசஸ்மிதாதாரம் பிப்ராணம் முகபங்கஜம் என்கிறபடியே முருவலெடுத்த கலமென்னலாய் சுவாமித்வபலோபதான சௌஷீல்ய பிரகாசகமான ஸ்மயமான முகாரவிந்தமம் அலர்ந்து குளிர்ந்திருக்கிற வறண்டு தாமரை பூக்களை மதத்தாலே யமுக்கியாடுகிற இரண்டு வண்டொழுங்கு போல் இருக்கிற தங்கை சார்ங்க மதுவே போல் அழகிய திருப்புருவவட்டங்களும் பதிம் விஸ்வத்ய என்கிற பிரமாணம் வேண்டாதே அனைத்துலகமுடைய வரவிந்தலோச்சனன் சர்வேஸ்வரத்வ சின்னமாய் மிதோபத்த ஸ்பர்தஸ்புரித சபரத்வந்தலிதங்களான திருக்கண்களும் கஸ்தூரி கலிதோர்த்வபுண்டதிலகம் என்று திருநெத்தியில் சாத்தின கஸ்தூரி திருநாமமம் மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோவென்னு நித்திய சந்தேக ஜனகமான கோலநீள் கொடிமோக்கின் அழகம் அதனுடைய பல்லபோல்லாசம் போலிருக்கிற திவ்ய கபோலங்களும் அதனுடைய நவகுசுமம் போலேயாய் பன்னிலா முத்தம் தவழ்கதிர் முறுவல் செய்து என்கிறபடியே பூர்ணச்சந்திரன் முழு நிலாவைச் சொரிந்தாற்போல் திருமுத்தினொளியை பிரவகிக்கிற ஸ்மிதவிலாசமம் ஷீலா ஜடி பூயதே என்ன அந்த சௌசீல்ய காஷ்டாபூத சௌலபிய பிரகாசகமாய் அலவலமை தவிர்த்தவழகனென்னம் ஆதரம் பெருக வைத்தவழகனென்னம் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழிலழு கமலப்பூவழகர் என்னம் அனுகூல பிரதிகூல விபாகமர ஆண் பெண் வாசியறுத்து மத்தொன்னினை காணாமல் கண்டவர் சம்மனம் வழங்க சகல மனுஜனயன விஷயதாங்கதமாய் மாமன்னு தொட்டு காட்டின வெளுத்திளைத்த திருமேனியும் அர்ச்சக பராதீன விகிலாத்மஸ்திதி என்ன அர்ச்சக பாரதந்திரியத்தை தன்னையிட்டு பார்த்தஞ்சின வச்சமர திருக்கையில் ஞானசக்தி பிரகாசகமாய் எடுத்து பிடித்த திவ்யாயுதங்களும் அனைத்துலகமுடைய வரவிந்தலோச்சனன் சேஷித்வ சூச்சகமாய் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி ஆழ்வார்களளவன் நீண்டலையறிந்த நெடுநோக்கினழகம் இத்தலையை தேத்தி அன்னி தெரியாதவளவான பூர்த்திக்கு பிரகாசகமாய் மாசுச்சா என்று கொண்டு வைத்தஞ்சலென்ன கையம் இரண்டட்டத்திலும் மரகதகிரியைக் கடைந்து மடுத்தாற்போல் திண்ணியவாய் அலம் புரிந்து என்கிறபடியே தனக்கு உபயபூதியும் வழங்கி திவ்யாத்திர புட்பிதங்களான கற்பகக்காவன நற்பல தோள்களும் பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டணமாய் நித்தியானுபவம் பண்ணச் செய்தேயம் இறையும் அகலகில்லேனன் அவளை பிச்சே தக்கடவதாய் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் ஸ்ரீ கௌஸ்துபமும் தொடக்கமான குருமாமணிப்போன் குலாவித்திகழ்கிற திருமார்பினழகும் காளமேகத்தில் மின்னல் கொடி படர்ந்தாற்போல் திருமேனிக்கு பரபாகரசாவகமாய் அழகு வெள்ளத்துக்கு அணைகட்டினார் போல் இருக்கிற வெண்புரி நூலின் அழகும் சௌந்தர்ய சாகரமிட்டளப்பட்டு சுழித்தார் போல் நெஞ்சையும் கண்ணையும் சுழியாறுபடுத்துகிற திருவுந்தியும் சந்தியாராகரஞ்சிதமான வாகாசம் போலே திருமேனிக்கு பரபாகரசாவகமாய்
திருவரை பூத்தார் போலிருக்கிற வந்தி போல் நிறத்தாடையும் ரம்பா ஸ்தம்பாதி கம்பீரங்களான திருத்துடைகளும் அங்கராகம் பிரபகிக்கும் போது 2 குமிழீர் எழுந்தார் போலிருக்கிற திருமுழந்தாள்களும் கள்ளச்சகடத்தை கலக்கழியச் சாடி கண்ணு மறித்தோடி காளியன் மீதாடி காளிந்தி நீராடி குறவ புனைந்தாடி குடமேறிட்டாடி கருணையால் தூதோடி கன்னியரோடூடி கழகமிதித்தேறி சித்தில் அழித்தாடி சரணாகத் தந்தொழிந்த தென்கழலிருந்த வழகும் சீரியதோர் நிதி போலே திருமுன்பே வீத்திருந்த ஸ்ரீ ஷடகோபனிருந்த வழகும் இவ்வழகில் ஆழங்கால் வட்டலகின்ன உலகெல்லாம் சூழ்ந்திருந்தேத்து மழகுமாய் நீராட எழுந்தருளியிருக்கும் அழகிது ஏதேனும் சிந்த மருளோ ஜகன்மோகன மந்திர பிரபாவமோ சகலர்த குளிகா விலாசமோ சர்வபோக சிந்தாமணி பிரகாசமோ சகல ஜன சுகிருத விபாகமோ நிகில பல கல்பலதா பிரசரமோ அகில ஜகஜீவன மூலமோ அதுலானந்த கந்தாவதாரமோ சமஸ்த சம்பத் சாம்ராஜ்ய வேஷமோ சர்வமங்கள சந்தான பிரசவமோ சகல கலாரஹஸ்ய சர்வஸ்வமோ இதெல்லாம் திரண்டெழுந்து கொண்டதோர் வடிவோ இது மன்னியல் அப்பிரமேய தேஜஸ்தோ நாங்களிதே தன்னறியாயுவ்வழகுடன் தேவரீர் ஊழிதொரும் வாழ்ந்திடுக வாழ்ந்திடுகவே ஸ்ரீ யதுசார்வபௌமனே திருமஞ்சனம் கண்டருளவே ஜய விஜயீ பவா.